இந்த பிரபஞ்சத்தோட பேசணும், இந்த பிரபஞ்சம் நான் கேட்டது எல்லாமே தரணும்னு எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கும். ஆனால் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்ம மேனிஃபெஸ்டேஷனை கரெக்டாக இந்த பிரபஞ்சத்தை முழுசாக நம்பி பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தோட பேச பல வழிகள் இருக்குது. உதாரணத்துக்கு காட்சிப்படுத்துதல், ஜேர்னலிங், ஸ்கிரிப்டிங்னு இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணாலும் பிரபஞ்சத்தோட முழுமையாக கனெக்ட் ஆகி நம்ம ஆசைகள்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்ல எந்த நேரம் கரெக்டான நேரம் அப்படின்னா விடிய காத்தால ஒரு 4:30 to 5 மணிக்குள்ளார. சரி, அப்படி அந்த நேரத்தில் என்னதான் இருக்கு, என்ன சீக்ரெட்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க. 3 முக்கியமான சீக்ரெட் சொல்லியிருக்கோம். இப்போ தான் பிலீவ் இன் யுவர்ஸ் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வரும். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பிரபஞ்ச ஆற்றலை நீங்கள் முழுசாக நம்புனீங்கன்னா ஐ பிலீவ் திஸ் யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், நான் இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக நம்புகிறேன், நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் 5 AM கிளப்னு ஒரு புக்கை பத்தி பேசுறது கேட்டிருப்பீங்க. வாழ்க்கையில பெரிய இடத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த 5 AM கிளப்ல சொல்லி இருக்கிற விஷயங்களை பெரும்பாலும் கடைபிடிக்கிற ஆட்களா தான் இருப்பாங்க. சரி, அப்படி இந்த 5 மணிக்கு எழுந்திருக்கிறதுனால என்னதான் அட்வான்டேஜஸ் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீக்ரெட், இந்த அதிகாலை 5 மணியை மேஜிக்கல் டைம்னு சொல்லுவாங்க. இதை டிவைன் டைம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தில் முழுசாக நிரம்பி இருக்கிற ஒரு அமைதி, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜின்னு எல்லாமே இந்த நேரத்தில் மட்டும்தான் உணர முடியும். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற ஆட்களாக இருந்தீங்கன்னா அதிகாலை 5 மணி அதுக்கு ரொம்ப சரியான நேரம். இந்த பிரபஞ்சத்திடம் பேசவும் உங்கள் ஆசைகளை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்லவும் சரியான நேரம் இதுதான். சில நேரங்களில் நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம், ஆனால் திடீர்னு கரெக்டாக 5 மணிக்கு முழிப்பு வரும். ஆனால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். அப்போ சரி மறுபடியும் தூங்குவோம் அப்படின்னு சொல்லி தூங்க போனாலும் தூக்கம் வராது. இதுதான் நம்ம வேக்கப் கால் ஃப்ரம் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன வேக்கப் கால் அப்படின்னு கேட்டால், உங்கள் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் யூனிவர்ஸ் கிட்ட சொல்ல சரியான நேரம் இதுதான்னு சொல்லி உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஆள் மனசும் இந்த பிரபஞ்சமும் உங்களை எழுப்பிவிடும். அதுதான் வேக்கப் கால் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா முழிப்பு வந்த உடனே எழுந்து உங்கள் கால் தரையில் படுற மாதிரி உட்காந்துக்கோங்க. நிமிர்ந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கோங்க. நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்ராஸும் ஸ்ட்ரெயிட்டாக அலைன் ஆகிற மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் பாடியும் உங்கள் மைண்டையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் பற்றி எதனா கேள்வி இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வேலையை பற்றி, உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி, நான் போயிட்டு இருக்கிற வழி கரெக்டா அப்படின்ட்டு இது மாதிரி ஏதாவது டவுட்டோ இல்லை கேள்வியோ இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கான சரியான பதில் இந்த பிரபஞ்சம் தரும். அப்படி இல்லை, எனக்கு எந்த கேள்வியும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அமைதியாக மெடிடேஷன் கூட பண்ணலாம். அப்படி மெடிடேட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது, எப்படி ஃபீல் ஆகுது, எந்த மாதிரியான உணர்ச்சிகள் உங்களுக்கு வருதுன்றத கவனிங்க. பெரும்பாலும் இந்த நேரத்தில் உங்களால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது நல்ல அதிர்வலைகளை உணர முடியும். உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விக்கான பதில் எல்லாமே நீங்கள் மெடிடேட் பண்ணும்போதே ஒரு சொல்யூஷனாக கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான பதிலை மெசேஜாக அனுப்பும். உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் வரும், எப்படி இவ்வளோ பெரிய ப்ராப்ளமுக்கு ஈஸியாக நமக்கு சொல்யூஷன் கிடைச்சதுன்னு சொல்லி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை பாசிட்டிவான விதத்தில் பார்க்க ஆரம்பிங்க. உங்கள் குழப்பங்கள் எல்லாமே குறையும். 2வது சீக்ரெட், நீங்கள் நிறைய யோகிகள், சித்தர்கள், ஏன் பில்லியனஸாக இருக்கிற பில் கேட்ஸ், ஜெஃப் பெசோஸ் எல்லாமே அவங்களோட நாளை சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் காலையில் எழுந்ததும் பாசிட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணுறது. ஏன்னா காலையில் எழுந்ததும் முதல் விஷயம் என்ன நடக்குதோ அதுவே தொடர்ந்து நடக்கும் அப்படின்றது சைக்காலஜிக்கலாக ஒரு ஃபேக்ட் இருக்குது. இப்போது காலையில் எழுந்ததும் நீங்கள் ஏதாவது ஒரு டேபிளை இடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல் டேவும் எல்லா விஷயத்திலையும் தொடர்ற மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அன்னைக்கு நாளே சரியில்லாத மாதிரி தோணும். இந்த மாதிரி 5 மணிக்கு எழுந்திருக்கிறதுலாம் சரிதான், ஆனால் நீங்கள் அதை எப்படி கரெக்டாக பயன்படுத்துறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் 5 மணிக்கெல்லாம் எழுந்ததும் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, நியூஸில் நெகட்டிவான விஷயங்களை பார்க்குறதுன்னு இது மாதிரி நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜியை தான் ஈர்ப்பீங்க. அப்போது நிறைய நெகட்டிவான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. நம்ம இலக்கு நோக்கி போக இதுவே ஒரு பெரிய தடையாக இருக்கும். ஆனால் அதுவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் நம்ம சொன்ன மாதிரி சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து அந்த சூரியன் உதிக்கும் நேரத்தில் நீங்கள் அந்த சூரிய உதய எனர்ஜியோட கனெக்ட் ஆகணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூரியன் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த காலத்தில் எல்லாருமே சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. இது டைரக்டாக சூரியனோட பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம ஈர்க்கிற மாதிரி. இது மாதிரி பண்ணும்போது உங்கள் ரூட் சக்ராஸ்லாம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ அது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்கள் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் சீக்கிரமாக நடக்க உதவும்.
இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க காலையில எழுந்ததுமே உங்களுக்கு 1000 மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது நல்ல அதிர்வலைகளை சார்ஜ் பண்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்போ இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற இயற்கை சக்தியான சூரியனோட எனர்ஜியை நீங்க உள்வாங்கும் போது உங்க பாசிட்டிவ் எனர்ஜியும் ஆக்டிவேட் ஆகும். நீங்க பிரபஞ்சத்திடம் சொன்ன ஆசைகள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமா நிறைவேறும். முக்கியமா உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ற பழக்கம் இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். உங்களால முடிஞ்சா இது ஒரு 5 தடவை பண்ற மாதிரி வெச்சுக்கோங்க. இந்த இயற்கையோட இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மூணாவது சீக்ரெட், உங்க நாளை நீங்க சீக்கிரமாவே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி ஆரம்பிக்கிறீங்க? ரொம்ப பாசிட்டிவா இந்த பிரபஞ்ச சக்தியோட இணைஞ்சி ஆரம்பிக்கிறதுனாலயே அதிக ப்ரொடக்டிவிட்டியா இருக்கும். அதாவது உங்க வேலையை எல்லாமே நீங்க ரொம்ப சீக்கிரமாவும் கரெக்டாவும் பண்ணிடுற மாதிரி தோணும். வேலையெல்லாம் முடிஞ்சு அதிகமா ஃப்ரீ டைம் இருக்கிற மாதிரி தோணும். இந்த நாளே ரொம்ப லாங் டேவா இருக்கும். இதுவும் ஒரு காரணம் கூட சொல்லலாம். பில்லியனர்ஸ், அதாவது கோடீஸ்வரர்கள் சீக்கிரமா எழுந்திருக்கிறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அவங்க வேலையை பார்க்க நிறைய நேரம் கிடைக்கும். ஆனால் சில பேரெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு சாயந்தரத்துக்கு மேலே தான் நல்ல வேலை செய்ய தோணும், நைட்டு லேட்டாக தூங்கி காலையில் லேட்டாக எழுந்தால் தான் நிறைய ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் இந்த 5 மணிக்கு எழுந்திருக்கிறத பற்றி உணராத வரதான். நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் டேவை ஏர்லி மார்னிங் 5 o'clock ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன். அட இப்போதான் மணி 9 ஆகுதா, இப்போதான் மணி காலையில் 11 ஆகுதான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. மெயினாக இதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து கிடைக்கும். நம்ம வேலையும் சீக்கிரமாக முடியும். உங்கள் பிரெயின் வேவ்ஸும் சரி, உங்கள் மைண்ட் அண்ட் பாடியும் சரி ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறதால எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் உங்கள் வேலைகளை நிதானமாக யோசித்து நல்லா பண்ணலாம். இதனால தான் எக்ஸாமுக்கு படிக்கிற குழந்தைகளை விடிய காத்தால சீக்கிரமாக எழுந்து படித்தா நல்ல ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி 5 மணிக்கு எழுந்து இந்த பிரபஞ்ச ஆற்றலை முழுமையாக பெறுங்க. இந்த வீடியோவில் நம்ம சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னாலும், ஆனால் நீங்கள் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வேற லெவலுக்கு போகிறத நீங்கள் உணர்வீங்க. இதை நீங்க ஒரு 30 டே சேலஞ்ச் மாதிரி கூட பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க டெய்லி டே 1 நான் 5 மணிக்கு எழுந்தேன் அப்படின்னு சொல்லி கீழே அப்டேட் பண்ணிட்டு கூட வரலாம். இது மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அமையும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட மற்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தின வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுவும் பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வேற நல்ல வீடியோல பார்க்குறேன். அதுவரை டாடா, பை பை, டேக் கேர் அண்ட் பி ஹாப்பி மக்களே.